ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி என்ன பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு வந்து பாலெல்லாம் பிச்சு முடிச்சுட்டு புல்லை வச்சுட்டு, அந்த மாடு புல்லு திங்கிற கேப்பில் வந்து நம்ம ஒன்று செட் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக கடுதாரிக்கு போய் அதெல்லாம் செட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு வந்து இளப்பே நிற்கலிங்க. இந்த வெயில் வந்து மனுஷங்களை மட்டும் இல்லை, மாடுகள் எல்லா ஜீவராசிகள் அத்தனையும் பாதிக்குதுங்க. இருந்தாலும் நாம் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறோம், முடிஞ்சா ஏசி போட்டுக்கிறோம், மாமரத்து நிழலில் போய் படுத்துக்கிறோம். இதுங்க என்னங்க பண்ணுறோம்? இங்கே பாருங்கள், முன்னாடி சலவாய் வந்து எப்படி ஒழுகுது பாருங்கள். எங்களால் இத்தனைக்கும் மத்தியான நேரம் ஃபேன் போட்டு விட்றேங்க. மாட்டு கொட்டாய் வந்து கருங்கல்ல வச்சு செவுருங்க, சீமையோட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா தென்னையோலை போட்டு வச்சுருக்குறேங்க. தென்னையோலையிலையும் பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு 11 மணிக்கு பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி விடுவோங்க மேலே. அப்படி இருந்துமே தாங்க முடியலைங்க. நிஜமாலுமே நாம் இந்த வெய்ய காலத்தில் நமக்கு வருஷம் பூரா வந்து காசு கொடுக்குற நம்ம குழந்தைங்களுக்கு சுத்தமான பால் கொடுக்குற தெய்வங்கள், அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நாம் சிரமப்படுறதுல தப்பு இல்லைங்க. இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து போட்டு விட்ருங்க. மாடு பிடிச்சி கடுத்தாரையில் கட்டுறதுக்கு முன்னாடியே இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டு விட்ருங்க. ஏன்னா நாங்கள் ஒரு 6 மணிக்கு தான் மாட்டை வந்து வெடி பிடிச்சி கட்டுவோமுங்க. 6:30 போது பார்த்திங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ஜில்னு ஆயிடுதுங்க. ஆனால் சுத்தமாக இழப்பு நிற்குன்னு சொல்ல மாட்டேங்க. ஆனால் மாடு வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குங்கிறது எங்கள் நம்பிக்கைங்க. அது பாதுகாப்பாகவும் இருக்குதுங்க. நீங்களும் உங்கள் மாட்டுக்கு முடிஞ்சால் இதை முயற்சியை சின்ன ஸ்ப்ரிங்க்லர்லேருந்து பெருசு வரைக்கும் இருக்குதுங்க. நாங்கள் 4 மாடு வச்சுருக்கிறோம், தனித்தனியாக கட்டியிருக்கனால இப்படி பண்ணுறோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.